இருக்கிற கமிட்மெண்ட்ஸ்லாம் பார்த்தா இந்த சீரீஸை எப்படி முடிக்க போறேன்னே தெரில. வெல்கம் டு டே 3 ஆஃப் கடைசியா ஒரு ஆட்டம். நான் ஏன் இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருக்கேன்னா, நான் எந்த காம்படிஷன் ஏற போறேங்கிறதே இன்னும் நான் முடிவு பண்ணாதனால தான். இப்போ இருந்தே பாடியை ரெடி பண்ணாதான் காம்படிஷனில் நல்ல கண்டிஷன் இருக்கும்னு நினச்சேன். அதனால தான் வீடியோ போட்டுட்டு இருக்கேன். சரி, நம்ம இப்போ கதைக்கு வருவோம். இப்போ இருக்க ஜிம்மில் நான் தான் இப்போ மேனேஜர், ட்ரைனர், கிளீனர் எல்லாமே. ஸோ ஜிம்மு ரொம்ப டர்ட்டியாக இருந்ததுனால ஃபஸ்ட்டு ஜிம்மை க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். வேலையே இந்த டேங்க்ல இருந்தா ஜிம்முக்கு தேவையான தண்ணியெல்லாம் எடுத்துப்போம். டேங்கை க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட் நான் தூங்குற ரூமை க்ளீன் பண்ணணும். ஒரு செகண்ட் ரூமை பார்க்கும்போது எனக்கே கொஞ்சம் பரிதாபமா இருக்கு. இங்கதான் நம்ம தூங்கிட்டு இருந்தோமான்னு. உள்ள இருந்த எல்லா பொருளையும் வெளியே எடுத்து போட்டு அப்படியே ரூமை கொஞ்சம் கொஞ்சமா க்ளீன் பண்ண ஆரம்பிச்சாச்சு. ஒரு வழியா ரூமை ஃபுல்லா தொடச்சி க்ளீன் பண்ணியாச்சு. இதை முடிக்கவே உடம்பு சரியான டயர்ட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் இவ்வளோ பெரிய இடத்த க்ளீன் பண்றது ரொம்ப கஷ்டம். ஸோ சாயங்காலம் வந்து பண்ணிக்கலாம்னு அப்படியே ஜிம்மை க்ளோஸ் பண்ணிட்டு கிளம்பிட்டேன். வீட்டுக்கு போய் மீலா ஓட்ஸ் எடுத்துக்கிட்டேன். சாப்பிட்டு குளிச்சுட்டு வந்துட்டு நான் படித்த காலேஜுக்கு டிசி அப்ளை பண்ண போகணும். அதுக்கு ரெடி ஆகிட்டேன். வந்து டிசி அப்ளை பண்ணுற ஒர்க்லாம் முடிச்சாச்சு. முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டேன். வந்துட்டு ஜிம்மு பார்க்குற வேலை இருக்குங்கிறதுக்கோசரம் ஜிம்முக்கு கிளம்பிட்டேன். போகும்போது சும்மா போகக்கூடாதுன்னு ஒரு 4 எக்கு சாப்பிட்டேன். ஜிம்முக்கு வந்துட்டு ஒரு 1 மணி நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் காலைல பெண்டிங் வச்ச கிளீனிங் ஒர்க்கு முடிச்சிட்டேன். அப்புறம் ஒர்க் அவுட்லாம் முடிச்சுட்டு சும்மா கொஞ்சம் போசிங்லாம் போட்டு பார்த்துட்டு இருந்தேன். இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா.